உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, புதுக்காலம் 7ஆம் வாரம் திங்கள். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூல் இயல் 1 இறை வாக்கியங்கள் 1 முதல் 10 முடிய. இந்த பகுதி மனித ஞானம், இறை ஞானம் என்ற கருத்துக்களை எடுத்து எம்பி நம்மை தியானிக்க அழைக்கிறது. இவ்வாரமும் அடுத்த வாரமும் சீராக்கின் ஞானத்திலிருந்து வாசகங்கள் தரப்படுகின்றன. மிகவும் பிந்திய காலத்தில் கிமு 190 எபிரேயத்தில் எழுதப்பட்டு பின் கிரேக்கத்தில் பெயர்க்கப்பட்ட 132 இந்நூல் வாழ்வின் பல்வேறு நிலைகள், சூழல்களை மனத்தில் வைத்து அறிவுரை கூறுவதாக அமைந்துள்ளது. பிரிந்த சகோதரரால் ஏற்றுக்கொள்ளப்படாத பழைய ஏற்பாட்டு புத்தகங்களுள் இதுவும் ஒன்று. இன்றைய வாசகம் ஞானத்தின் தோற்றம், அதன் குணங்கள், செயலாக்கம் பற்றி கூறுகிறது. 1. மனித ஞானம். அறிவியல் வளர்ச்சியில் இன்று நாம் அனைவரும் பெருமை கொள்கிறோம். கடந்த காலத்தில் நாம் மனத்தால் கூட எண்ணி பார்க்க முடியாத அனைத்தையும் இன்று கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் சாதனம் முதலியன வழி செய்து காட்டுகிறான் மனிதன். சந்திரனையை வென்றுவிட்ட மனிதன் மற்ற கோள்களையும் துருவி ஆராய முற்படுகிறான். கடுகை பிளந்து 7 கடல்களையும் அதனுள் புகுந்தும் அளவுக்கு கூட சென்று விடுவான் போலும். மருத்துவத்துறையில், விவசாயத்துறையில், அணு ஆராய்ச்சியில் அவன் எங்கெல்லாமோ சென்று விட்டான். எனினும் மனிதனின் அறிவு இறை ஞானத்திற்கு முன் ஒன்றுமில்லாதது என்று தான் கூற வேண்டும். சடப்பொருளுக்கு அவன் உயிரளிக்க முடியுமா? உலகத்தின் நாட்களை, ஏன் தனது முடிவையே அவனால் ஊகித்து அறிய முடியுமா? பரந்த வானம், அகன்ற பூமி, ஆழ்ந்த பாதாளம் இவற்றின் இரகசியங்கள் எத்தனையோ அவன் அறிவுக்கு இன்னும் எட்டவில்லையே. கருப்பை நின்று கடல் உடைப்பிடித்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவன் யார்? உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா? யோபு 38:8-13 என்ற சொற்கள் மனிதனின் புல்லறிவை சுட்டி நிற்பது உண்மையில்லையா? மனிதன் யார்? திருப்பாடல் 8 என்ற கேள்விக்கு நாம் தரும் பதில் என்ன? மனிதனும் அவன் அறிவுத்திறனும் கடுகணைத்தது இல்லையா? எனவே நமது அறிவிலும் திறமையிலும் ஞானத்திலும் மட்டுமே நாம் நம்பிக்கை வைக்கலாமா? இறை ஞானத்திற்கு முன் நமது சிற்றறிவை எண்ணி தலை சாய்ப்போம். அவன் அருளால் அவன் தாழ் போற்றி நிற்போம். அறிவில்லாத என்னை புகுந்து கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய எந்தையை வாழ்த்துவோம். இறை ஞானம். படைக்கப்பட்ட அனைத்திற்கு முற்பட்ட நிலையிலே படைப்பு கடவுளோடு இரண்டர கலந்த ஞானம் ஆகும். படைக்கப்பட்ட அனைத்திற்கு முற்பட்ட நிலையிலே படைப்பு கடவுளோடு இரண்டரந்த கலந்த குணம் ஞானமாகும். அனைத்தும் படைக்கப்பட்டதே இஞ்ஞானத்தினாலேயே. இறைவனை ஞானம், உண்மை ஞானமே இறைவன் என்பது தேற்றம். எனவே தான் இஞ்ஞானமானது மனிதனின் சிற்றறிவுக்கு அப்பாற்பட்டது. மனிதனால் ஆழ அகலம் அறிய இயலாதது. அதன் வியத்தகு பண்புகளை அறிந்தவன் யார்? அதன் பல வழிகளையும் கண்டுபிடித்தவன் யார்? 1:6-7. ஞானமாகிய இக்கடவுளை அறிவதே உண்மை ஞானம்.
படைப்பவரும் ஆண்டு நடத்துபவரும் முடிவுக்கு கொண்டு செல்பவரும் அவரே என்று உணர்ந்து அவருக்கு அஞ்சி நடப்பதே 1:8. அவர் மதிப்பீடுகளுக்கு ஏற்ற முறையிலே வாழ்வதே உண்மை ஞானம். அவ்வுண்மை ஞானத்தை தம்மை நேசிப்பவர்களுக்கு கொணர்ந்தார். 1:10. கடவுள் என்பதை உணர்ந்து தம்மை நேசிப்பவர்களுக்கு கொணர்ந்தார். கடவுள் என்பதை உணர்ந்து ஞானத்தின் குரலுக்கு செவி மடுப்போமா? தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெற்ற நம் அனைவருக்கும் என் ஞானத்தில் பங்கு உண்டு. 1:9 என்பதை உணர்ந்து ஆவியாரின் உந்துதலுக்கு செவி சாய்ப்போம். அறிவன அமுதே அடி நாயினேன் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது அறிவில்லாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே என்று நாமும் உணர்ந்து கொள்வோம். 2ஆம் வாசகம் நற்செய்தியாளர் மார்க்கு இயல் 9 இறை வாக்கியங்கள் 14 முதல் 29 முடிய. இந்த பகுதி இரு கருத்துக்களை நமக்கு எடுத்துரைத்து நம்மை அருள் வாழ்வில் மிளிர வைக்கின்றது. 1 தந்தையின் நம்பிக்கை, 2 ஜெபமும் தபமும். பேய் பிடித்த பையனை குணமாக்கும் இப்புதுமை நம்பிக்கையின் விளம்பர பலகை. நம்பிக்கை நம்மை இறைவனுடன் இணைக்கிறது. அவரது துணையுடன் அனைத்தும் கைகூடும். நம்பிக்கையின்றி சீடர்களின் முயற்சி பலன் அளிக்காது என்பதற்கு சான்றுகள் இப்புதுமை. தந்தையின் நம்பிக்கை. இந்த சிறுவனை பிடித்துள்ள பேய் ஆற்றல் உள்ளது. அது அவனை கீழே தள்ளுகிறது. அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து விரைத்து போகிறான். அப்பேயை ஓட்ட ஆண்டவரின் சீடர்களால் முடியவில்லை. அவளது நம்பிக்கை குறைவை கண்டு ஆண்டவர் வேதனைப்படுகின்றார். பையனின் தந்தையின் நம்பிக்கை குறைவும் பேய் நீங்காததற்கு காரணம் என்கிறார் ஆண்டவர். உடனே உம்மால் கூடுமானால் என் மீது மனமிரங்கும் என்று மன்றாடுகிறான். சிறுவனின் தந்தை ஆண்டவரு அவனை பார்த்து, உம்மால் முடிந்தால் என்று சொல்லாது, உம்மால் முடியும் என்று நம்புகிறாயா? நம்புபவனுக்கு எல்லாம் கைகூடும் என்பதை நம்புகிறாயா என்று வினவுகிறார். அவனும் இதய உணர்ச்சி பொங்க தன் நம்பிக்கை குறைவை ஏற்று, நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீக்க நீர் உதவி செய்யும் என்று மன்றாடினான். புதுமையும் நிகழ்ந்தது. தன்னிடம் உதவி கேட்டு வருவோரிடமெல்லாம் இயேசு கேட்கும் முதல் கேள்வி, என்னை நம்புகின்றாயா, என்னால் முடியும் என நம்புகிறாயா என்பதேயாகும். நூற்றுவ தலைவனின் நம்பிக்கையை பாராட்டினார். மத்தேயு 8:10. தன் மகளுக்காக மன்றாடிய கனானிய பெண்ணை பார்த்து, அம்மா, உன் நம்பிக்கை பெரிது என்றார். மத்தேயு 15:28. அற்ப நம்பிக்கையுள்ளவர்களை என்று தம் சீடரை கனிந்து கொண்டனர். மத்தேயு 8:26. என்னால் இயலாது, இறைவனால் எல்லாம் இயலும் என்று அவரது ஆற்றலை ஏற்று குழந்தை போல் அவரிடம் சரண் அடைவதே நம்பிக்கை. இத்தகைய நிலையே இப்புதுமையில் உருவாகிறது. சிறுவனின் தந்தையின் நம்பிக்கையை திருக்குமாரனின் இதய கதவை தட்டி புதுமை செய்யும்படி செய்து விடுகிறது. இயேசு இன்றும் நம்மை பார்த்து நம்புபவனுக்கு எல்லாம் கூடும் என்கிறார். ஜெபமும் தபமும். கெட்டடைந்த தூதர்களே பேய்கள், இவை அருவிகள், ஆற்றல் உள்ளவை. இவற்றை விரட்டுபவர் அவற்றை விட ஆற்றல் உள்ளவராய் இருக்க வேண்டும். இறைவனுடன் இணைந்திருந்தால்தான் இவ்வாற்றலை பெற முடியும். இந்த இணைப்பு ஜெபத்தில் ஏற்படுகிறது. இறை துணையுடன் பேய்களை விரட்டி சக்தி பெறுகின்றோம். எனவே தான் பேயோட்டும் சடங்கில் ஈடுபடும் குருக்கள் ஜெபத்திலும் தவத்திலும் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கிறது திரு அவை சட்டம். நோயாளிகளை குணமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள் என்று கூறி ஆண்டவர் தம் சீடர்களுடன் தம் வல்லமையை, அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டார். ஆனால் இந்த வலிமை செயல்பட ஜெபமும் நம்பிக்கையும் தேவை. அலகையை அடக்குவதும்
பேய்களை ஓட்டுவதும் மெஸ்ஸியா காலத்து சின்னமாக எண்ணப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படும் அதுவே. ஆதியில் தோன்றிய பாம்பு. உலகனைத்தும் வஞ்சிப்பதும் அதுவே. அது மண்ணுக்கு தள்ளப்பட்டது, அத்துடன் அதன் தூதர்களும் தள்ளப்பட்டனர். பின்பு விண்ணகத்தில் நான் பெருங்குரல் கேட்டேன். அது சொன்னதாவது, இதோ வந்துவிட்டது நம் கடவுள் தரும் மீட்பு. இதோ அவரது வல்லமையும் அரசும் வெளியாயிற்று. திருவெளிப்பாடு. இன்று சமுதாயத்தை பல்வேறு பேய்கள் பிடித்துள்ளன. ஊழல், கொத்தடிமை, வரதட்சணை, அதிகார ஆணவம், சாதி கொடுமை ஆகிய அனைத்தும் பேயின் பல்வேறு தோற்றங்கள். மீட்பருடன் நாம் ஒன்றித்து இவற்றின் மீது வெற்றி காண வேண்டும். நெஞ்சத்தில் நிறுத்த, இவ்வகை பேய் ஜபத்தினாலன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. ஆண்டவனின் அருள் பெறுவோம். இந்த திருப்பலியில் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.